Praise the Lord. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை வழி மாறி வழி தவறி நாம் நினைத்திருக்கிற பாதைகளில் நாம் செல்லும் பொழுது நமக்கு தடைகளாக கற்களும் முள்ளுகள் உள்ள பாதைகளாய் நாம் காணப்படலாம். நாம் மனுஷிக பிரகாரமாய் யோசிக்கின்ற வேளையிலே நம்முடைய பாதைகள் சரியானதாய் இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே நம்முடைய வழியை ஒப்புவித்து நாம் நடக்கும் பொழுது நமக்கு சரியான பாதையை காட்டி ஆலோசனையை சொல்லி நம்மை போதித்து நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலேயும் நம்முடைய வழியை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரத்திலிருந்து ஆலோசனையையும் போதகத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளிலேயும் நம்மை போதித்து நடத்துகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாளுமே நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு எங்களை பாதைகளை ஒப்பு கொடுத்து எங்கள் நடைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது நீர் எங்கள் வழிகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து எங்களை போதித்து உம்முடைய ஆலோசனையினாலே நிரப்பி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் பாதைகளை எங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.